குமரி நாகமலை கோகமலை கல்முனை வரும் வாழமலை பாசி வளமலை பங்குனி தேர் ஓடமலை ஊசி பழந்தமலை ருத்ராட்சம் காய்க்குமலை எல்லா மலைவரங்கள் ஏழு மகிழாசுர தீவிரமானதாக சேர்ந்து திருக்கையாய மாமலைகளே பக்த மொழிகளுக்கு முக்கிய அறிவிப்பு 25/9/2025 வியாழக்கிழமை 8ஆம் கொடை விழாவை முன்னிட்டு சரியாக இரவு 7 மணிக்கு மகுட கச்சேரி நடைபெறவிருக்கும். அதனைத் தொடர்ந்து இரவு 10 மணிக்கு தீபாராதனையும் 10:30 பிரசாதம் வழங்குவது அது முக்கியம். அதற்கு முன்பாக தீபாவளி கட்டளைப்படி மல்லன் மகிழாசுரனை வைத்து வந்து விட்டேன். மகிழனை பார்த்தால் ஆண்டவன் ஈசன். ஆண்டவனா ஈசன் கேட்கிறான். மல்லன் மகிழாசுரா சுவாமி பெருமையா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு தபசிலாவை காணும் போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஈராறு 12 வருடமாகி காற்று மழை பனி இவைகளை ஆகாரமாக உண்டவர்களை ஓமிருந்தாய். உனக்கு என்ன வர வேண்டும் என்று ஈசன் கேட்க வேண்டும் சொன்னான். பகவானி பரமேஸ்வரா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறீங்க. எனக்கு என்னெல்லாம் வர வேண்டாம் தெரியுமா? ஐயா எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கு ஆடவாடி நினைச்சிட்டு போயிருக்காமி புல்லரிச்சிட்டு இருக்கிறா. இதுவரைக்கும் என்னிடத்தில் வந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் சரிதான். எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் கேட்பாங்க. அதை பட்டாங்க இதை பட்டாங்க. அவங்க சொத்து வேணும் இவங்க வீடு வேணும் அவங்க பொருள் வேணும் பொருள் வேணும்மா. முதலாக என்னிடத்தில் வந்த ஒரே ஜீவன் நீதான். எனக்கு எது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிறதாக வாங்கி வந்து வச்சு அக்கி இடம் இல்லை இருக்கிறது. சரி மகிழா உனக்கு என்ன வேண்டாம் வேண்டாம் உனக்கு சொல்லு. ஏ பகவானே எனக்கு நாடும் இந்த நகரம் நாடும் இந்த நகரம் வீடா
எனக்கு வேண்டாம். எது வேண்டாம்? ஆமா, பொண்ணு வேணாம், பொருள் வேண்டாம். வேண்டாம். இதெல்லாம் எங்க இடத்துல நிறைய இருக்கு. ஏகப்பட்டு சம்பாதிச்சிட்டு இனி எனக்கு என்னெல்லாம் வேணும் தெரியுமா? அடடா. ஐயா, உனக்கு எது வேணும்? மன்னர் மகிழாசுரனால் ஆட்சி செய்து வருகிறேனே அரச பீடம். அவரே எடுத்து அந்த அரியாசனத்திலே சரிதான். நாளே 1000 வருஷம் அரியாசனத்துல இருக்கணும் ஐயா. அப்போ உன்னை தவிர யார் அந்த இடத்துல போய் இருக்க முடியும்? ஒரு வாய் இப்படி எல்லாம் இருக்க முடியாது. அப்படி இருந்தான்னா அது முள்ளு மாதிரி குத்தும். குத்தும். ஆமா. ஆமா, கொஞ்சம் க்ளோஸ்அப்ல காட்டவங்க நல்லா தெரியும். ஆமா. ஐயா பகவானே, அதாவது என்னுடைய நாட்டை நானே தான் அரசாள வேண்டும். உன்னை தவிர ஒரு பயம் எடுத்து போய் இருக்க முடியும். ஏன் இடத்துல என்ன தவிர எவனுக்கு இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அது மட்டுமல்ல, எந்த நாட்டுக்காரன் வந்தாலும் சரி, எனக்கு எந்த விதமான ஒரு சாவு வரக்கூடாது ஐயா. எந்த நாட்டுக்காரன் வந்தாலும் சரி, அந்த நாட்டுக்காரனால உனக்கு சாவு வர. ஆமா, மொத்தத்துல நான் சாவு கூடாது. இத்தனை வரங்களும் கேட்டாய். ஆனால் இந்த வரத்தை எல்லாம் கொடுக்கும். ஏன் சாமி கொடுக்க முடியாது? இறப்பு இல்லாத வரம் ஈசனுக்கு கிடையாது. அப்படியா? அப்படி இருக்கும்போது இந்த வரத்தை நான் எப்படி கொடுப்பேன்? ஏன்னா ஜனனம் ஒண்ணு ஒன்றுதான் இருக்கு, மரணம் நிர்ணயிப்பதை வச்சு. ஆகியாலே பகவானே, சரி, என் சாக்கால எப்படி வரக்கூடாது தெரியுமா? வீட்டுக்குள்ள சாகக்கூடாது, வெளியில் சாகக்கூடாது, சாப்பிடும் போது சாகக்கூடாது, தண்ணி குடிக்கும் போது சாகக்கூடாது, தூங்கும் போது சாகக்கூடாது, கொட்டாவி விடும் போது யாப்பம் விடும் போது சாகக்கூடாது, பேசிட்டு இருக்கும் போது சாகக்கூடாது, சிரிச்சுட்டு இருக்கும் போது சாகக்கூடாது, அதிர்ச்சி ஆகும் போது சாகக்கூடாது, பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்ப சாகக்கூடாது. ஆமா, ஏன் ஜானி நீங்க டயர்டாயிட்டிய? இப்படி சாகக்கூடாது, அப்படி சாகக்கூடாது, இப்படி சாகக்கூடாது. பிறப்பு எப்படி இருக்குன்னு தெரியாத இறப்பு இப்படிதான் இருக்கணும் நான் கேட்பேன். சாகக்கூடாது அதற்கு வச்சிருக்கேன் என்பதை முடிவு வச்சிருக்கியே. ஐயோ, ஒரு வார்த்தை கேட்கிறியா? என்ன? நீ எப்படி சாகணும்? எவ்வளவு பெரிய மனசு. அப்படி சாகக்கூடாது, இப்படி சாகக்கூடாதுன்னு கேட்டல. இந்த உலகத்துல நீ எப்படி சாகணும்னு கேட்ட ஒரே ஆளு நீ சொல்லிடுற. அதை நான் சொல்லுவேன். சொல்லிடுறேன். ஏ பகவானே,